வணக்கம், வந்தனம். ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டு இன்றைக்கி. இருந்தாலும் நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நேற்று இந்த மேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னா குஜராத் டைட்டன் விசஸ் கேகேஆர். ஸோ டாஸை வின் பண்ண கேகேஆர் வந்து என்ன பண்ணார், ரஹானே பவுலிங் சூஸ் பண்ணார். பிச்சு ட்ரையாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, டிவோதும் வராது, டியூ வரும் போல் இருக்குது. ஸோ நான் பவுலிங் எடுத்துக்கிறேன், செகண்ட் இன்னிங்ஸில் நாங்கள் பிறந்துருவோன்னு நினச்சி அவர் பவுலிங் எடுத்தார். ஸோ அதன்படி பவுலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஜிடியோட டாப்பஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த கில்லு, பட்லரு, சுமன் கில், இவன் சாய் சுதர்ஷன், இவனுங்களெல்லாம் அவுட் பண்ணவே முடியாது. அதாவது 10-15 ஓவர் வரைக்கும் உள்ளே இருந்துருவானுங்க. அதாவது இப்போ 11 ஓவருக்கு வந்து 90 ரன்னு 80 ரன்னு அடிச்சிருப்பான். ஆனால் விக்கெட்டு இருக்காது, விழுந்திருக்காது. ஸோ அதனால் அடுத்து வரவனுங்க அடிக்க ஆரம்பிப்பானுங்க. ஸோ அவங்களோட டெம்ப்ளேட் இது தான். 10 ஓவருக்கு 90 ரன்னோ இல்லை 80 ரன்னோ அடிச்சிருப்பான். அடுத்த 10 ஓவரில் ஒரு 120 இல்லை ஒரு 100 ரன்னோ 180 ரன்னோ அதிகபட்சமான 200 ரன் வரைக்கும் போவானுங்க. ஸோ அவனோட கெப்பாசிட்டி அதுதான். ஆனால் அவனுக்கு சூப்பராக அதுவும் அடிக்கவும் பார்க்க செய்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவனை டாப் ஆடுறத தவிர கீழே எதுவுமே பெருசாக இல்லை. திவாட்டியாக இருக்கான், அதை தவிர வேறு எவனுமே இல்லை. இருந்தாலும் அவனை வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கானுங்க. ஸோ நேற்று வந்து சாய் சுதர்ஷன் 36 பந்தை பேஸ் பண்ணி 52 ரன் அடித்தான். இல்லை 55 பந்தை பேஸ் பண்ணி 90 ரன் அடித்தான். ஸோ பட்லரு ஒரு 178 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினா 23 பந்துக்கு 41 அடித்தான். அப்புறம் திவாட்டியா வந்து ஒரு வேறு லெவல் பிளேயரு. ஸோ நேற்று அவனை மாட்டலை, டக் அவுட் ஆகிட்டு போயிட்டான். ஸோ அப்புறம் ஷாருக் கான் கடைசியில் ஒரு சிக்ஸ் அடித்தான். 5 பாலை பேஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் அடித்தான். மற்ற சிங்கிள் அங்கங்கே தட்டி ஒரு வழியாக 198 ரன் கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ 198 ரன் பார்த்த உடனே நம்ம என்ன நினச்சோம், எப்படி இன்னைக்கு கல்கத்தாக்காரன் வின் பண்ண மாட்டான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா கல்கத்தா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பெருசாக எதுவும் இல்லை, நமக்கு அது முன்னாடியே தெரியும் எவ்வளோ கல்கத்தா வின் பண்ணாங்க. ஸோ கல்கத்தாவோட பவுலிங்கை பார்க்கும்போது வைபவ் வரவரா 4 ஓவர் போட்டு 44 ரன் கொடுத்துருக்கான், ஒரு விக்கெட் எடுத்தான். அப்புறம் மொயின் அலி 3 ஓவருக்கு 27 விக்கெட் எதுவும் எடுக்கல. கஷித் ராணா 4 ஓவர் போட்டு 45 ரன் கொடுத்தான், ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். வரட்சகரத்தி 4 ஓவர்கள் போட்டு 33 ரன் கொடுத்தான், விக்கெட் எடுக்கலை. அப்புறம் நாராயண் 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்தான், விக்கெட் எடுக்கலை. அப்புறம் ரசல் 1 ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்தான், ஒரு விக்கெட் எடுத்தான். ஸோ இதுதான் பவுலிங். இப்போ வந்து திரும்ப இந்த மேட்சை பார்க்கும்போது எப்படியும் ஒரு சேசிங்கில் வந்து ஒரு 160 170 ரன் அடிப்பாங்கன்னு நினச்சா, அதே மாதிரி தான் 160 ரன்னுக்கிட்ட அடிச்சுட்டாங்க. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருந்த அவன் பேர் என்ன, நம்ம டிகாக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவனை இப்போ தான் குர்பாஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் குர்பாஸில் பெருசாக ஜொலிக்க முடியலை. ஸோ அதுக்காக குர்பாஸை ட்ராப் பண்ணணும்லாம் நினைக்கக்கூடாது, குர்பாஸ் இருக்கட்டும். ஸோ நரைனுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச்சில் பட்டு இப்போ படுறதில்ல. ஸோ நரைனு வந்து 17 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டான். நம்ம குர்பாஸ் வந்து 1 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டான். சிராஜ் பாலில் எல்பிடபிள்யூ ஆனால். அப்புறம் ரஹானே ஓரளவுக்கு ஓகேவாக அடிச்சிட்டான். 36 பந்துக்கு 50 ரன் அடிக்க ஒரு அளவுக்கு ரஹானே மட்டும்தான். வெங்கி ஐயர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெங்கி ஐயரை பற்றி ரெங்கு செங்குதான் பேட்டில் படவே மாட்டேங்குது. ஸோ ஆண்ட்ரே ரசல் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. முன்ன மாதிரி ஆண்ட்ரே ரசலால் அடிக்க முடியல, அது ஏன்னு தெரியல. ஆண்ட்ரே ரசல் தான் வேறு லெவல் பிளேயர், ஆனால் இப்போ அவனுக்கு அந்த வயசாகிட்டுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு சுத்தமாக அடிக்க முடியல. அப்புறம் ரமன்தீப் சிங் வந்தான். அப்புறம் அந்த அங்கிரிஸ் ரஹன்சி மட்டும்தான் சிறப்பாக ஆடினேன். 13 பந்துகளுக்கு 27 ரன். அவனை 9வது பிளேயராக இறக்கி விட்றானுங்க, அதான் ஏன் தெரில. நரேனுக்கு பதிலாக அங்கிட் ரகுவன்சி டாப் ஆர்டரில் இறக்கி விட்டு அவன் பெஸ்ட்டாக அடிப்பான். ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அங்கிட் ரகுவன்சி சூப்பராக விளையாடான், அவனை வந்து டாப்பில் இறக்கி விடணும். அதை விட்டுட்டு 9வது வந்து இப்போ 4 பாலா 5 பாலா 10 பாலா பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ண போகிறான். ஸோ நல்ல பிளேயரை வந்து நம்ம கேப்டன் ரஹானி வேஸ்ட் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு தவறை மட்டும் ரஹானி திருத்திட்டான்னா இந்த டீம் எங்கேயோ போகும். ஸோ அப்புறம் வந்து பவுலிங்கில் நம்ம சிராஜ் வந்து இந்த சீசன் ஐபிஎல்லில் வேறு லெவலில் தான் போடான். உண்மையை சொல்லணும்னா வேறு லெவலில் போடுறான். ஸோ 4 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தான். இஃபான் சர்மா 2 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கான். ரஷீத் கான் இன்னைக்கு சிறப்பாகவே போட்டான். இது வரைக்கும் அவன் ஆப்ஷன்னே போட மாட்டாங்கல்ல,
அவனால் போடவே முடியலை. ஸோ இந்த வாட்டி விட்டு சூப்பராக போட்டிருக்கேன். அவன் பாம்புக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ரஃபீக் கான் 4 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தான். அப்புறம் நம்ம சுந்தர் தான் அடி வாங்கினான் இன்னைக்கு மேட்சை பார்த்தாங்க. 3 ஓவர் 36 ரன்னு கொடுத்தான். ஸோ எக்கானமி 12 ஒரு விக்கெட் எடுத்துருக்கான். ஸோ சுந்தரை வச்சு பிரித்து பேசிட்டாங்க. அப்புறம் நம்ம சாக்கிஷோர் 3 ஓவருக்கு 19 ரன்னு ஒரு விக்கெட்டு. ஸோ எக்கானமி குறைவாக போட்டிருக்கிறது வந்து ரஃபீக் கான், அப்புறம் வந்து சாக்கிஷோர் இல்லையா, பிரசீப் கிருஷ்ணா, அப்புறம் வந்து சாக்கிஷோர். ஸோ கிஷோர் சூப்பராக தான் போட்டிருக்கான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க சில தவறுகள் செய்கிறாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ஆர்டர் ஓகே ஒரு மாதிரி போகுது. அவன் இடையில பேட்டிங் ஒன்று கிளிக் ஆகலை. ரஹானி மட்டும்தான் அடிக்கிறாரு. மற்றபடி பெருசாக எதுவும் அமைய மாட்டேங்க. ரகுவன்ஷி அவங்க மேலே கொண்டு வரணும். இந்த ஒரு மாற்றத்தை செஞ்சாங்க. இல்லைன்னா நீங்கள் பவுலிங்கில் ஏதாவது பண்ணணும். ஸோ ஜிடியை பற்றி பவுலிங்கில் நீங்கள் ஏதாவது பண்ணி ஜிடியோட டாப்பை கலட்டணும். டாப்பு 10 உள்ளாடி டாப்பு 3 போனாலே அப்புறம் ஜிடி எல்லாம் பெருசாக அடிக்காதுங்க. போன எல்எஸ்டி மேட்ச்சில் ஏதோ ஒரு டிசி மேட்ச்சில் நம்ம பார்த்தோம். டாப்பை கலட்டின அப்புறம் அங்கே அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. 10 ஓவருக்கு 100 ரன் 120 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த 10 ஓவர் 60 ரன் தான் வந்து. ஸோ டாப்பை கலட்டினாலே போதும். ஆனால் டாப்பை கலட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி ஜிடி கூட விளையாடும் போது அந்த டாப்பு சுதர்சன், கில்லு, பட்லர் இந்த 3 பேரை நீங்கள் 10 ஓவர் முன்னாடி காட்டிட்டீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் தாராமந்திரமாக இருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மண்ணின் மைந்தன் விழித்திருத்தாமலா ஃபவுண்டர் மிஸ்டர் மாடிமெட்டி.